ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு our கிரிக்கெட் வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மும்பை இந்தியன்ஸோட IPL 2026ஓட ஸ்குவாட் ரிவ்யூ தான் நம்ம பண்ண போகிறோம். இது பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் புதுசாக ஒரு முயற்சியை ட்ரை பண்ணியிருக்கோம். எப்படின்னா நம்ம கெஸ்ட்டோட பேசி டீம்ஸை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அடுத்த மற்ற இருக்கிற 9 டீமையும் சேர்த்து நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். நம்மளோட யாரெல்லாம் இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, மும்பை இந்தியன்ஸ்லேருந்து விஷ்ணு குரியன், சென்னை சூப்பர் கிங்ஸ்லேருந்து ஹரிகரன், RCBலேருந்து அப்துல் ரஹ்மான். ஸோ நம்ம தான் மும்பை இந்தியன்ஸை பற்றி இன்னைக்கு IPL 2026ஓட ஸ்குவாட் ரிவ்யூ. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸை பற்றி. சரி வாங்க டைரக்டாக வீடியோக்குள்ளே போயிடுவோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒன்றும் ப்ரொஃபஷனல்ஸ்லாம் கிடையாது. ஜஸ்ட் நாங்களும் உங்களை மாதிரி எங்களோட தாட்ஸை பேசுகிறோமே தவிர நாங்களும் உங்களை மாதிரி ஃபேன்ஸாக ஒன்றும் நாங்கள் எக்ஸ்பெக்டேஷன்லாம் கிடையாது. காலேஜ் போயிட்டு வந்துட்டு இந்த ரூம்ல உட்காந்து ஜாலியா பேசிக்கிட்டு இருக்கேன். எல்லாம் அவன் பாருங்க மொட்டை மாடியில உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கான். அங்க மேல இருக்கான் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கான், அவன் வீட்டுல உட்காந்து பேசிட்டு இருக்கான். இவன் ஒரு ஆள் தான் இவன் சேனல். இவன் வந்துட்டு அவர் வந்து ப்ரொஃபஷனல். நாங்க 3 பேர் சும்மா கேமியோ. மும்பை இந்தியன்ஸை பற்றி உங்களோட ஜென்ரல் தாட்ஸை சொல்லுங்க. நான் விஷ்ணு பிரியன்ட்டே ஸ்டார்ட் பண்றேன். அவர் தான் மும்பை இந்தியன்ஸ் ஃபேனு. ஸோ அவர்கிட்டே கேட்போம். கடந்த ஆண்டுகள் 5 வருடமாக கப்படித்த நமது மும்பை இந்தியன்ஸ் இப்போ 6வது கப்பை நோக்கி போறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்குவாடு பார்த்தீங்கன்னா பக்காவான ஸ்குவாடு, நல்லா ஸ்ட்ரென்த்தனான ஸ்குவாடு. கேப்டன்சி வந்து ஹர்திக் பாண்டியோட கேப்டன்சியில் இந்த வாட்டி இறங்கியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் போன வாட்டி பிளே ஆஃபில் வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் அடிகளும் குவாலிஃபயரில் தான் ஹெல்மெட் ஆகி வந்திருக்கோம். இந்த வாட்டி குவாலிஃபயர்லையும் அடிச்சுன்னு வரைக்கும் ஃபைனல் போன்ற ஒரு நம்பிக்கையில் இருக்கும். நாங்கள் அடுத்து வந்து நம்ம வந்து மும்பை இந்தியன்ஸை பற்றி அப்துல்கிட்ட கேட்போம். RCB ஃபேனா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மும்பை இந்தியன்ஸை பற்றி? மும்பை இந்தியன்ஸ் வந்து பொதுவாகவே வந்து கடப்பார டீம் தான் வச்சுருப்பாங்க. போன தடவை வந்துட்டு எல்லாம் கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டார்டிங் வந்து அவங்களுக்கு சரியில்லை. ஒரு 6 மேட்சஸ் வந்து ஒழுங்காக விளாட்ல. அதுக்கப்புறம் வந்து தீயாக விளாண்டாங்க. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா கடப்பார டீம் தான் ஃபுல்லாகவே. எல்லாமே ஃபுல்லாகவே ஸ்டார் பிளேயர்ஸ். அதே போல் இப்போ T20 வேர்ல்டு கப்பில் நல்லா பர்ஃபார்ம் பண்ண பிளேயர்ஸும் சரி, வேர்ல்டு கப் வந்து பர்ஃபார்ம் பண்ண பிளேயர்ஸும் சரி, எல்லாருமே வந்து இருக்காங்க உள்ள. அதே போல் சொன்னால் கடப்பார டீம் தான் கண்டிப்பாக வந்துட்டு பெஸ்ட் டீம். ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டீம் வந்து மும்பை இந்தியன்ஸ். ஓகே, அடுத்தது ஹரிகரன். ஆஸ் அ CSK ஃபேனா நீங்கள் மும்பை இந்தியன்ஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்கள் ரைவல்ரி டீமு பங்காளிகள் வந்து இந்த வாட்டி இப்ப எங்க பங்காளிகள் வந்து இப்ப ரொம்ப பக்காவா இருக்காங்க. பாத்தீங்கன்னா நல்ல டீமும் பக்காவா வச்சிருக்காங்க. போன வருஷம் கேப்டன்சி தான் கொஞ்சம் சொதப்பினாங்க. ஆனாலும் கடைசியில கொஞ்சம் பிக்கப் ஆயிடுச்சு. இந்த வருஷம் சொதப்பாம பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சொதப்பினாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாம் ஆண்டவன் கையில் தான் உள்ளது. சரி, அடுத்து வந்து இப்போ நான் மும்பை இந்தியன்ஸ் ஸ்குவாடை பார்த்துருவோம் நண்பர்களே. மும்பை இந்தியன்ஸ் ஸ்குவாடை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, ஹார்திக் பாண்டியா, கசன்பர், அஸ்வினி குமார், கார்பிக் போஸ், தீபக் சகர், ஜஸ்பிரீத் பும்ரா, மயங்க் மார்க்கண்டே, மிச்சல் சாண்ட்னர், நமன் தாகிர், ராகுல் சர்மா, ராஜ் அங்கட் பவா, ராபின் வின்ஸ், ரோஹித் சர்மா, ரியான் ரிக்கல்டன், ஷார்துல் தாக்கூர், ஷெர்ஃபேம் ரூதர்ஃபோர்ட், சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, ட்ரெண்ட் போல்ட், வில் ஜாக், டானிஷ் மல்வார், குவிண்டன் டீகாக், அதர்வா கன்வோல்கர், மயங்க் ராவத், முகமது இசார். இதுதான் மும்பை இந்தியன்ஸோட IPL 2026ஓட ஸ்குவாடு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மும்பை இந்தியன்ஸோட ஸ்ட்ரென்த்துக்குள்ளே போவோம். நீங்கள் வந்து மும்பை இந்தியன்ஸ்க்கு வந்து ஸ்ட்ரென்த்னா என்ன நினைக்கிறீங்க? எல்லாருமே குவாலிட்டி பிளேயர்ஸ். பவுலிங்லேயும் சரி பேட்டிங்லேயும் சரி தரமான டீம் தான் மும்பை இந்தியன்ஸ். விஷ்ணு பிரியா, நீங்களே ஃபஸ்ட்டு உங்கள் டீமோட ஸ்ட்ரென்த்தை பற்றி கொஞ்சம் பேசுனீங்கன்னா நல்லாயிருக்கும். எங்கள் டீமில் வந்து ஓப்பனிங்லேயும் சரி ஃபினிஷர்லேயும் சரி பக்கமான பேட்ஸ்மேன் இருக்காங்க. ஓப்பனிங்கில் ரோஹித் சர்மா, அவரோட பார்ட்னர்ஷிப்புக்கு நம்ம சூரியகுமார் இறக்கிருக்கலாம். இன்னும் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா ரிக்கல்டன் இறக்கலான் இருக்காங்க. அதுதான் ப்ரிடிக்ஷனில் இருக்குது நான் பார்த்தது ரெடியும். அதனால் இந்த வாட்டி ஒரு ஓப்பனிங்கே வந்து ஒரு தரமான ஒரு பார்ட்னர்ஷிப்பு கொண்டு வருவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அதில் அது கொஞ்சம் நிலைச்சி நிற்கும். டாக்டிக்கல் பண்ணி கேப்டன்சியோட பொறுத்து இருக்கு எங்களுக்கு. 16வது பிளேயர் அம்பையரும் இருப்பாரு. கண்டிப்பா இருப்பாரு. இதே போல மும்பை இந்தியன்ஸ் வந்து ஆக்ஷன் வந்து மணி வேஸ்ட் பண்ணல. எல்லாருமே குவாலிட்டியான பிளேயர்ஸ். ஃபாரின் பிளேயர்ஸும் சரி, நம்ம ஆளுங்களும் சரி, ஃபுல்லாவே வந்துட்டு நல்ல டீம், நல்ல குவாலிட்டியான பிளேயர்ஸ். கன்சிஸ்டன்சியா விளையாடக்கூடியவங்க எல்லாருமே. ஹர்திக் பாண்டியாவா இருக்கட்டும், திலக் வர்மாவா இருக்கட்டும், எல்லாருமே ஃபார்ம்ல இருக்காங்க. நல்ல கன்சிஸ்டன்சியா விளையாடுவாங்க. பார்ப்போம். ஸ்பின்னர்ஸ் குறையா இருக்கும்னு தோணுது எனக்கு. மார்க்கண்டே இருக்காரு.
மயங்க் மார்க்கண்டே, மிச்சல் சாண்ட்னர், அவ்வளவுதான் தான் இருக்காங்க. மேஜர் ஸ்பின்னர்ஸ் மேபி ஸ்பின்னிங் ட்ராக்ல மேபி மும்பை இந்தியன்ஸ் கஷ்டப்படலாம். இது ஒரு வீக்னஸா இருக்கும். மயங்க் மார்க்கண்டே மும்பை இந்தியன்ஸ்ல இருந்தப்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு. அதுக்கப்புறம் வேற டீமுக்கெல்லாம் போனப்போ ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இல்ல. மிச்சல் சாண்ட்னர் ஹைலி ரேட்டட் ஸ்பின்னர். ஆனா பிளேயிங் லெவல்ல இடம் இருக்குமான்னு எனக்கு தெரியல. அடுத்து நம்ம பிளேயிங் லெவன் செக்மெண்ட் பாக்குறப்ப அதை பத்தி டீட்டெயிலாவே பேசுவோம். ஸ்பின்னர் இல்லாத ஒரு பிளேயிங் லெவன் இருக்காது. ஸோ இருப்பாரு அவரு. அதே போல இப்போ வந்து கெமிஸ்ட்ரி வந்து ரொம்ப முக்கியம். அதாவது இருக்கிற எல்லா பிளேயர்ஸுமே வந்து நல்ல பெரிய பெரிய ஆளுங்கன்றனால கொஞ்சம் கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆகணும். உள்ள கேப்டன்சி பொறுத்து வரும். கேப்டன்சி வந்து இப்போ ஹர்திக் பாண்டியா கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் அவர் கோளாறு பண்ணுவாரு. லைக் வந்துட்டு நியூ பால் அதான் நியூ பால் பும்ராட்ட கொடுக்காம ஃபர்ஸ்ட் ஒரு அவரே வருவாரு. அந்த மாதிரிலாம் பண்ணிருந்தாரு போன தடவை. லாஸ்ட் டைம் எஸ்ஆர்எச் மேட்ச்ல அது மாதிரி தான் பண்ணாரு. ஸ்டார்டிங்ல வந்து பண்ணாம இப்போ வந்துட்டு கொஞ்சம் கரெக்ட்டா பார்த்தா ஹார்திக் பாண்டியா வந்து அவன் டீம் கத்துக்கிட்டான்னு நினைக்கிறேன். அதான் இப்போ வந்துட்டு கொஞ்சம் கரெக்டா யாரோட பொசிஷன் வந்து கரெக்டா ரெகக்னைஸ் பண்ணி இவங்க உங்களுக்கு இந்த ரோல் கொடுத்தா கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஹர்திக் பாண்டியா பண்ணாருன்னா கரெக்டா இருக்கும். பிரான்ஸ் கூடயும் எதுவும் இது இல்லாம பாத்துக்கலாம். ஆமா, எனக்கு தெரிஞ்சு இப்பெல்லாம் அந்த பிரச்சனை எதுவுமே இல்ல. ஆக்சுவலி 2024 வேர்ல்டு கப் ஜெயிச்சதுக்கு அப்புறம் வான்கேடேல பார்த்தனா வின்னிங் செலிப்ரேஷன் நடந்துச்சு. அங்கேயே எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சுதான். ஓகே தான். ஆனா ஐபிஎல்னு வரும்போது ஒரு சில ஃபேன்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அவங்க வந்து டக்குன்னு வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, ரோஹித் சர்மா ஹார்ட்கோர் ஃபேன்ஸ் ஹேட் பண்ணலாம். அதே போல வந்துட்டு ஜிடி ஃபேன்ஸ் வந்துட்டு அவங்க ஒரு பக்கம் பண்ணுவாங்க. ஆக்சுவலி மும்பை இந்தியன்ஸ் ஃபேனே திரும்ப வந்துட்டு நீ எதுக்குப்பா இங்க வந்து அங்கேயே போக வேண்டியதுன்ற மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஒழுங்கா பண்ணலன்னா நிறைய நடக்க வாய்ப்புகள் இருக்கு. அதை சொல்ல வரோம். கேப்டன்சில क्वेश्चन மார்க் வரலாம்ன்றீங்க. ஆமா, ஏன்னா T20 வேர்ல்டு கப் கேப்டன்சி பண்ணாம ஹார்திக் பாண்டியாக்கு கேப்டன்சி கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்க மேல ஆக்சுவலி அதிக பிரஷர் இருக்கு. ஆக்சுவலி ஹார்திக் பாண்டியா மேல அது அவரு தான் பதில் சொல்லி ஆகணும். பாப்போம் என்ன பண்ண போறாங்க. ஆமா, மும்பை இந்தியன்ஸ்ல லீடர்ஷிப் ரோல்ஸ்னா எனக்கு இருக்கிற ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஏன் மிச்சல் சாண்ட்னருமே நியூசிலாந்து கேப்டன் தான். அதனால அவங்க கேப்டன்சிக்கு பெரிய பிரச்சனை இல்லை. அடுத்தது நம்ம வந்து மும்பை இந்தியன்ஸோட பிளேயிங் லெவனுக்கு போயிடலாம். மும்பை இந்தியன்ஸ் பிளேயிங் லெவன் என்ன பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன். மும்பை இந்தியன்ஸோட பிளேயிங் லெவன் எப்படி இருக்குன்னா, ரோஹித் சர்மா, குவிண்டன் டிகாக், திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், ஹார்திக் பாண்டியா, ஷெர்ஃபேன் ரூதர்ஃபோர்ட், வில் ஜாக்ஸ், தீபக் சகர், மயங்க் மார்க்கண்டே, ட்ரெண்ட் போல்ட், ஜஸ்பிரீத் பும்ரா. என்னோட 4 ஃபாரின் ஆப்ஷன்ஸ் யாரானா குவிண்டன் டிகாக், ஷெர்ஃபேன் ரூதர்ஃபோர்ட், வில் ஜாக், அப்புறம் ட்ரெண்ட் போல்ட். இதுதான் என்னோட பிளேயிங் லெவன். இதுல உங்களுக்கு யாருக்காச்சும் மாற்று கருத்து இருக்கா? மேபி ஓபனிங்ல குவிண்டன் டிகாக் ரியான் ரிக்கல்டன் வரலாம். என்ன பொறுத்தவரைக்கும் மும்பை இந்தியன்ஸ் ஃபாரினர்ஸ் யாரையாவது சொன்னா குவிண்டன் டிகாக், ஷெர்ஃபேன் ரூதர்ஃபோர்ட், வில் ஜாக்ஸ், ட்ரெண்ட் போல்ட். மேபி ஒரு இடத்துல சேஞ்ச் இருக்கலாம்னா நான் என்ன நினைக்கிறேன்னா, இது ஷெர்ஃபேன் ரூதர்ஃபோர்டுக்கு பதிலா நமன் தாகீர்னு ஒரு போன சீசன் நல்லா அவனை உள்ள கொண்டு வந்து அதுக்கு பதிலா மிச்சல் சாண்ட்னர் உள்ள கொண்டு வரலாம். மயங்க் மார்க்கண்டேக்கு பதிலா மேபி அந்த ஒரு சேஞ்ச் பண்ண சான்ஸ் இருக்கு. மற்றபடி பெருசா டீம்ல சேஞ்சஸ் இருக்காது. குவிண்டன் டிகாக் ஒரு 4-5 மேட்ச் சொதப்பினானா ரியான் ரிக்கல்டன் உள்ள வர சான்ஸ் இருக்கு. அவ்வளவுதான் மேஜரா இவங்க பிளேயிங் லெவல்ல எனக்கு தெரிஞ்சிருக்கிற பெரியது. ஆல்மோஸ்ட் இவங்க பிளேயிங் லெவலும் இவங்க காம்பினேஷன் எல்லாமே செட்டு தான். அப்படிதான் சொல்லி ஆகணும். இது வெல் ரவுண்டட் ஸ்டார் ஸ்டார்டட் லைனப்பா இருக்கு. உங்க இதுல பெருசா பிளேயிங் லெவன் நம்ம வந்து கஷ்டம்லாம் பட தேவை, அழகா நம்மளே எடுத்து சொல்லிடலாம் என்னப்பா பிளேயிங் லெவன். யாருக்காச்சும் இன்ஜுரி ஆச்சுன்னா இன்ஜுரி இல்ல யாராச்சும் ஃபார்ம் அவுட் ஆனா கூட பெரிய பிளேயர்ஸ் எல்லாம் இவங்க மாத்த சான்ஸே இல்ல. மேபி இந்த மயங்க் மார்க்கண்டே அது மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் மாத்த சான்ஸ் இருக்கு. வாய்ப்புகள் இருக்கு. மார்க்கண்டேக்கு அதே போல தீபக் சகர் நல்லா பண்ணலன்னா ராகுல் இவனுக்கு போலாம், ஷார்துல் தாக்கூர். அடுத்த மும்பை இந்தியன்ஸ் இப்ப பிளே ஆஃப் போவாங்களா போக மாட்டாங்களான்னு எல்லாம் உங்க ஒப்பீனியனை சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் நான் வந்து மும்பை இந்தியன்ஸ் ஃபேனோட ஸ்டார்ட் பண்றேன். விஷ்ணு பிரியன் உங்களோட கருத்து. கடந்த ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா நம்ம டீம் எப்பயும் பிளே ஆஃப்ல இறங்கி இருக்கு. இதுக்கு முன்னாடி இறங்காமலே இருக்கு அதே டீம் வந்து. அதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா கேப்டன்சி மட்டும் இல்ல, கொஞ்சம் கோஆர்டினேஷன் கம்மியா இருக்கும் அப்ப லாஸ் ஆன மேட்சஸ்லாம். இப்போ வந்து எங்களுக்கு உள்ள நம்பிக்கைன்னா பிளே ஆஃப் கண்டிப்பா போகும். ஏன்னா லாஸ்ட் சீசன்ஸ்லாம் பாத்தீங்கன்னா பக்காவா ஆடினாங்க. குவாலிஃபயர் 2ல தான் வெளில போனோம். அதனால இந்த வாட்டி பிளே ஆஃப் கண்டிப்பா போவோம். நாங்க பிளே ஆஃப் போவீங்க. அடுத்த ஹரி உன்னோட தாட், மும்பை இந்தியன்ஸ் பிளே ஆஃப் குவாலிஃபை ஆவாங்களா?
போகும், டே ஆஃப் போகும். ஆனா என்ன, இவங்க கையில தான் இருக்கு, போறதும் போகாததும். டீம்லாம் நல்லா இருக்கு, பர்ஃபார்ம் பண்ணும். அதே பெர்ஃபார்ம் பண்ணும், ஒழுங்கா எல்லாரோடையும் ஒழுங்கா அனுசரிச்சு போகணும் எல்லா பிளேயர்ஸும். கேப்டன்சி ஒழுங்கா இருக்கணும் முக்கியமா. கரெக்டா. எவனுக்கு இன்ஜூரி ஆகக்கூடாது முக்கியமா. இன்னொன்னு ஒரு 4-5 பிளேயர் மெயினா ஜஸ்பிரீத் பும்ரா எல்லா டீமுக்குமே சொல்லுவோம். எல்லா டீமுக்குமே அது பெரிய இது. யாருக்கும் இன்ஜூரி ஆகாம இருந்தாங்கன்னா எல்லா டீமுக்கும் கீ பிளேயர்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு மட்டும் ஆகாம இருக்கணும். ஆகாம இருக்கும், அதுதான் முக்கியம். அடுத்தது நம்ம ஆர்சிபி ஃபேன்ட்ட போவோம். என்னப்பா மும்பை இந்தியன்ஸ் குவாலிஃபை ஆவாங்களா? ஆர்சிபி ஃபேன் மூச்சு இன்னொரு தடவை சொல்லிக்கிட்டு இருக்கேன். நானே எத்தனை தடவை சொன்னதுடா, நானே எத்தனை தடவை பேசுறதே ஆர்சிபி ஃபேன் தான். அது விஷயம். டீம் ரிவ்யூ அது இருக்கட்டும். என்னோட இது கருத்து என்னன்னா, ஆக்சுவலி ஸ்டாட்ஸ் வச்சு பார்க்கும்போது எல்லா பிளேயர்ஸுமே நல்ல பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த ஸ்டாட்ஸ் படி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிளே ஆஃப் போகக்கூடிய ஒரு டீம் தான், கப்பே அடிக்கக்கூடிய டீம் தான் வந்து மும்பை இந்தியன்ஸு. ஆனால் வந்துட்டு இவங்க எப்படி விளையாடுறாங்கன்றது டோர்னமெண்ட் ஆரம்பித்தா தான் தெரியும். இப்போவே நம்மளால் சொல்லிட முடியாது. ஸ்டாட்ஸ் படி கப்பே அடிக்கிற அளவுக்கு குவாலிட்டி இருக்கு டீம்ல. ஏன் தாட்டில் போவோம். என்ன பொறுத்த வரைக்கும் மும்பை இந்தியன்ஸ் ஐபிஎல் 2026 பிளே ஆஃப்க்கு குவாலிஃபை ஆவாங்களான்னு கேட்டீங்கன்னா, என்ன பொறுத்த வரைக்கும் மும்பை இந்தியன்ஸ் பிளே ஆஃப்க்கு குவாலிஃபை ஆவாங்க. ஏன்னா அந்த ஸ்குவாடை பார்க்குறப்ப அது ஒரு கடபாட பேட்டிங் லைனப், கடபாட ஆல்ரவுண்டா அந்த டீம் ரொம்ப வெல் செட்டில்டா இருக்கு. ஆன் பேப்பர்ல பாக்குறப்போ மும்பை இந்தியன்ஸ் கன்ஃபார்ம் பிளே ஆஃப்க்கு குவாலிஃபை ஆவாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் மும்பை இந்தியன்ஸ் டாப் 2ல முடிப்பாங்க. ஃபைனல்ல போய் கூட ஜெயிக்க சான்சஸ் அதிகமா இருக்கு. பார்க்கலாம். இதுதான் என்ன ஒப்பீனியன். அடுத்தது உங்கள்கிட்ட வந்து எல்லாத்தையும் ரேட்டிங் கேட்க போறேன். மும்பை இந்தியன்ஸ்க்கு 10க்கு எவ்வளவு கொடுப்பீங்க? ஸ்குவாடை வச்சு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் நான் விஷ்ணு பிரியன்ட்டே ஸ்டார்ட் பண்றேன். என் டீமான மும்பை இந்தியன்ஸுக்கு நான் 9.8 கொடுப்பேன். ஏன்னு பாத்தீங்கன்னா பேட்டிங் லைனப்ல மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்ல இருந்து ஓப்பனிங்ல இருந்து பக்காவா இருக்காங்க. ஓகேவா? அந்த டாப் ஆர்டர் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே கடப்பார டீம், அந்த தூணுன்னு அவங்க தான். சரியா? அவங்க நிப்பாட்டுவாங்க. நான் ஒரு நம்பிக்கையில 9.8 கொடுக்குறேன். அது மாதிரி பவுலர்ஸ்லயும் சரி ஃபீல்டிங்லயும் சரி பக்காவா இருக்கணும் நம்பிக்கையில 9.8 கொடுக்குறேன். ஓகே, அக்செப்டட். அடுத்தது ஹரிகரன், மும்பை இந்தியன்ஸ் வந்து ஸ்குவாடுக்கு வந்து எவ்வளவு ரேட்டிங் கொடுப்பா அவுட் ஆஃப் 10? ஒரு 9.2 கொடுக்குறேன். எதனால? இப்போ வந்து பாத்தீங்கன்னா முன்னாடியே சொன்னது தான், அவங்களே தோக்கானதான் உண்டு. இப்போதைக்கு பார்க்கற வரையும் நல்லா இருக்கு டீமு. அவங்களே தோக்காம நல்லா போனாங்கன்னா கப் அடிச்சுட்டு வெளில விடலாம். சிஎஸ்கே வேணா சொல்றதுக்கு மனசு வலிக்கிறதா இருந்தாலும் சொல்றேன். அப்துல், மும்பை இந்தியன்ஸ் ஸ்குவாடுக்கு எவ்வளவு அவுட் ஆஃப் 10 எவ்வளவு ரேட்டிங் கொடுப்பீங்க? 9 ப்ரோ. எதனால நீங்க 9.2 9.8 எல்லாம் சொல்றீங்க. நீங்க இந்த பாயிண்ட் கணக்குலாம் தெரியாது எனக்கு. 10 அவுட் ஆஃப் 10 கொடுக்க எனக்கு மனசு கிடையாது. அதனால நான் 9ன்னு கொடுக்குறேன், அவ்வளவுதான். மற்றபடி எதுவும் கிடையாது. அடுத்து என்ன பொறுத்த வரைக்கும் நான் எவ்வளவு ரேட்டிங் கொடுப்பேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மும்பை இந்தியன்ஸ்க்கு யங் பிளேயர்ஸ் இல்லையோன்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு. யங் பிளேயர்ஸ் இல்லாலும் எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ். உனக்கு பிளேயிங் லெவல்ல இவங்க பெருசா சேஞ்ச் பண்ண போறது இல்லடா. இதான் பிளேயிங் செட்டில்டு பிளேயிங் லெவல். இவங்க எந்த சேஞ்சஸும் அவங்க பண்ணாத தேவையே கிடையாது. மேபி 1 or 2 பண்ணலாம். நீ யங் பிளேயர்ஸ் வச்சு இந்த டீம்ல சான்ஸ் கிடைக்குமான்னு கேட்டா கிடையாது. அடுத்து என்ன பொறுத்த வரைக்கும் மும்பை இந்தியன்ஸ்க்கு நான் எவ்வளவு ரேட்டிங் கொடுப்பேன்னா, அந்த ஸ்குவாடுக்கு 9.4 தரேன். எனக்கு தெரிஞ்சு நான் இந்த டீமுக்கு தான் ஹையஸ்ட் ரேட்டிங் கொடுப்பேன். இதுக்கு மேல வேற எந்த டீமுக்கு உள்ள ரேட்டிங்லாம் கொடுக்க சான்ஸ் இல்லை. மும்பை இந்தியன்ஸ் என்ன பொறுத்த வரைக்கும் டேபிள் டாப்பர்ஸா முடிப்பாங்கன்னா அது மும்பை இந்தியன்ஸா தான் இருக்கணும். ஆன் பேப்பர்ல பாக்குறப்போ மும்பை இந்தியன்ஸ் லுக்கிங் லைக் a strong solid squad. மற்ற டீம்ஸ் எல்லாம் பாக்குறப்போ இவங்க ஃபார் அவேப்பா அப்படின்னு தான் தோணுது. அடுத்தது மறக்காம வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்க. மும்பை ஃபைனல் டாட்ஸ் என்னடா பெரிய ஃபைனல் டாட்ஸ். இப்படா ரோஹித் சர்மா ஹிட்மேன் இருக்காரு, கிளட்ச் பாண்டியா இருக்காரு, பூம் பூம் பும்ரா இருக்காரு. அவ்வளவுதான்டா. நீங்க எல்லாம் கிரிக்கெட்ல தான் பாப்பீங்க. எங்க ஆளு உள்ள வந்து ஃபுட்பால் ஆடுவாரு. இங்க ஸ்கோர் 0ன்னு இருக்கும், விக்கெட் 2ன்னு எடுப்பாரு அவரு. அந்த மாதிரி ரொம்ப டேலண்டடான ஒரு பிளேயர் இருக்காரு. ட்ரெண்ட் போல்ட் இருக்காரு. வேற யார் இருக்கா? ஷர்துல் தாக்கூர், லாட் தாக்கூர் இருக்காரு. வேற நண்பர்களே, நம்ம பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸை பற்றி பேசியாச்சு. ஸ்ட்ரென்த் பார்த்துட்டோம், வீக்னஸ் பார்த்துட்டோம். அதே போல் அவங்க பிளே ஆஃப் ப்ரெடிக்ஷன்லேருந்து பிளேயிங் லெவன் வரைக்கும் நம்ம சொல்லியாச்சு. நீங்களும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அவங்களோட பிளேயிங் லெவன் எப்படி இருக்கும், பிளே ஆஃப் மும்பை இந்தியன்ஸ் குவாலிஃபை ஆவாங்களா, அவங்களுக்கு நீங்கள் எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லுங்கள். அதே போல் இந்த ஷோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நாங்கள் ஃபர்ஸ்ட் வாட்டி போட்டிருக்கோம். அதை நான் சொன்னதான் முன்னாடியே டிஸ்க்ளைமர்லையும் சொல்லியிருப்போம். நாங்கள் ஒன்றும் பெரிய ப்ரொஃபஷனல்ஸ்லாம் இந்த எக்ஸ்பர்ட்ஸ்லாம் இந்த சீக்கா ஆகட்டும், அதே போல் ஃபீட்பேக் அது மாதிரிலாம் நாங்கள் கிடையாது. நாங்களும் ஆஸ் அ ஃபேன்ஸாக ஃபேன் பாயிண்ட்ஸை நம்ம ஃபேன்ஸை நமக்கு எப்படி தோணுமோ உங்களுக்குலாம் எப்படி தோணும் அதே மாதிரி தான் நாங்களும் பேச போகிறோம். இங்கே வேற டீமில் நான் இருக்கோம் நிறையா பேர். ஸோ
எங்களோட ஒப்பீனியன்ஸை மாத்தி ஷேர் பண்ணிக்கிறோம். அவ்வளவுதான். உங்களோட ஒப்பீனியன் எங்களுக்கு எப்படி இருக்கோ அது மாதிரி நாங்க ஷேர் பண்றோம் நண்பர்களே. லைவ் ஸ்ட்ரீம் போடுவீங்களா சாம்? லைவ் ஸ்ட்ரீம் போடலாமே, கூடிய சீக்கிரத்துல போடலாம். ஏதாச்சும் ஒரு மேட்ச்க்கு எல் கிளாசிக்கோ ஃபைனல்ல எல்லாம் லைவ்ல உட்கார்ந்திருப்போம். எல் கிளாசிக்கோக்கெல்லாம் போடுவோம். தொடர்ந்து பயங்கரமா அடிச்சுப்போம். நாங்க ரொம்ப உறவா இருப்போம், ஃப்ரெண்ட்ஸா ரொம்ப உறவா இருப்போம். ஆனா பயங்கரமா அடிச்சுப்போம். அதை வந்துட்டு நாங்க மட்டும் கேட்டு சிரிக்காம நீங்களும் கேட்டு சிரிக்கணும்ன்றதுக்காக இந்த ஒரு முயற்சி. மக்களே, இதுதான் எனக்கு தெரிஞ்சு நாங்க இப்படிதான் இருப்போம். இதுல உங்களுக்கு நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த ஷோ எப்படி இருக்கு. இது மாதிரி நாங்க இதுல ஏதாச்சும் சேஞ்சஸ் கொண்டு வரணும்னாலும் கீழே உங்களோட தாட்ஸை தயவு செஞ்சு கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நாங்க அதுக்கு மாத்த முடிஞ்சா மாத்தி நாங்களும் ட்ரை பண்றோம். எப்படி இருக்கு இந்த வீடியோன்னு சொல்லுங்க. நம்ம சேனல்ல இது ரொம்ப புதுசா ட்ரை பண்ணியிருக்கோம். இது எவ்வளவோ நாள் நான் ட்ரை பண்ணணும்னு நினைச்சிருக்கேன். கடைசியா அது இன்னைக்குதான் நடந்திருக்கு. ஸோ நீங்க பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து மிச்சம் இன்னும் 9 டீம் இருக்கு. அடுத்தது ஒரு பலமான டீமோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் எல்லாத்தையும் விடைபெறுகிறோம் நண்பர்களே. நன்றி, பாய் பாய். எல்லாருக்கும் நன்றி. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.